அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 735 சரிங்களா. 4க்கு 7, 3க்கு 3, 9க்கு 5. நம்ம வந்து எடுத்தது 878 அப்படிங்கிற மாதிரியும் சி போர்டில் 8 அப்படிங்கிறதும் நம்ம ஓரளவுக்கு கணிச்சு எடுத்தோம். ஆனால் இந்த 8க்கு வந்து 5 பவர் இருக்குது சரிங்களா. அது நம்ம பவர் சார்ட்டை நீங்கள் கணிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். சரி, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 3 நாட்களாகவே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கணிப்புகளில் மிஸ்டேக் அப்படிங்கிறது கிடையாது, ஆனால் எங்கேயோ மிஸ் ஆகுது. அந்த விஷயம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ நம்ம சி போர்டில் 8 வரும் அப்படின்னு நினைக்கும்போது நம்மளுக்கு 5 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு சரிங்களா. அதே மாதிரி நான் பி போர்டில் 7 எடுத்தேன், ஆனால் அது வந்து ஏ போர்டில் 7 அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ வந்து நம்ம பேக் டு த ஃபேக்ட் என்ன இப்போ வந்து கரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 439 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 735 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு எப்போவுமே இது வந்து ஏ போர்டு, இது வந்து பி போர்டு சரிங்களா. இது வந்து ஏ போர்டு, இது வந்து பி போர்டு, இது வந்து சி போர்டு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணிப்புகளை பார்க்குறோம். ஸோ 795 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து என்னவாக வரலாம், 7, 9, 5 அப்படிங்கும்போது 9க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்னவாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் வந்து 7 ஓகேங்களா. நம்ம எப்போவுமே இந்த வந்து அப்படியே ஜிக்ஸாக்காக மாற்றி ஏபிசி அப்படின்னு தலைகீழாக தான் நம்ம வந்து கணிப்புகள் எடுக்கிறோம். இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு பார்க்குறோம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4க்கு 1, 1க்கு 3, 3க்கு 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பி போர்டில் 5 அப்படிங்கிற மாதிரி வரலாம் சரிங்களா. இப்போ பொதுவாகவே ஒரு செட்டு இந்த பேட்டர்னில் இந்த வருஷப்படி வந்தால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, இது இல்லாமல் பவராக வந்தால் என்னவாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்புகளை பார்ப்போம். 2 செட்டில் இன்றைக்கி வந்து நம்ம வேலையை முடிச்சிடுவோம் சரிங்களா. 8க்கு 8 வச்சா 5 வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்போ இன்றைக்கி என்ன வரலாம், ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் செட்டில் என்ன வரலாம், 2Dயில் என்ன வரலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 8க்கு 4, 4க்கு 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ 751 சரிங்களா. 7க்கு வந்து 7, 3க்கு 5, 5க்கு 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு எடுத்துருக்கோம். 751 அப்படிங்கிறது கணிப்பு எடுத்துருக்கோம் ஓகேவா. சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமனாக 735 அப்படிங்கிறதுக்கு பவராக வந்தால் என்னவாக வரலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம பவர் சார்ட்டை எடுத்துருக்கோம். நம்மளுக்கு வந்து 439 அப்படிங்கிறது நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் 439. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 4க்கு வந்து 7 இங்கே இருக்கா பவரு. இன்றைக்கி என்ன ரிசல்ட்டு 735. ஸோ இதில் 4க்கு 7 பவர் இருக்குங்களா. ஓகே, இப்போ ஒரு காமனாக பார்த்தோம்னா இங்கேயும் 3, இங்கேயும் 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பவர் சார்ட்டில் வந்தால் பவரில் வந்தால் என்னவாக வரலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் நான் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல 3க்கு 6 அப்படின்ட்டு இருக்குது சரிங்களா. அப்படிங்கும்போது நம்ம ஒரு சின்ன உதாரணத்துக்கு நம்ம பி போர்டில் ஒரு 6ன்னு வச்சுக்கோம் கணக்கு ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து 3க்கு வந்து 6 சரிங்களா. ஓகே, இப்போ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 9க்கு 5 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ 9க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு எங்கே இருக்குது அந்த 9க்கு 5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 9க்கு 6 இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல 5 இருக்குது, நம்மளுக்கு கிராஸாக வந்துட்டாங்க. 9க்கு 5 அப்படிங்கும்போது அப்போ 5க்கு வந்து 1 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1ல் எந்த வித மாற்றமும் இல்லை ஓகேங்களா. உங்களுக்கு நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த இடத்துல 9க்கு 6 அப்படிங்கிறது டைரெக்டான பவர் தான். ஆனால் நம்மளுக்கு வந்து 3 சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7, அதாவது 735 நம்ம அப்படியே பரட்டிக்கிறோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 1 51ஆக வரணும், இல்லை 61ஆக வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம கணக்குப்படி பார்க்குறோம் 9க்கு அப்படிங்கிற மாதிரி சரிங்களா. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8க்கு 4, 4க்கு 7
அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் 8க்கு 4 நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 8க்கு 4 இங்கே இருக்குது 8 4 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 7 அப்படிங்கும்போது டேரெக்டாக 0 தான் இருக்குது. ஆனால் 0க்கு பதிலாக நம்மளுக்கு 1 வரலாம். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 751 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 761 கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு பார்க்கக்கூடியது 2 எண்கள் தான். 751 761 இவ்வளோ தான் நம்ம எடுக்கிற கணிப்புகள். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 735 அப்படிங்கும்போது காமனாக என்ன பவர் வருது அப்படிங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 7க்கு வந்து 0 இருக்குது. ஓகேவா? இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 3க்கு வந்து 6 இருக்குது. அப்படிங்கும்போது இதையும் நம்ம நோட் பண்ணிக்குவோம். 0 6 ஓகேங்களா? 0 6 5க்கு வந்து 8. ஸோ நம்மளுக்கு வந்து 5க்கு இங்கே இருக்குது 8. காமனாக 735 அப்படிங்கிறதுக்கு பவர் வந்து 068. இதுதான் ஆக்சுவலாக பவர். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 860ங்கிற இடத்துல நான் 761 751 அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆப்போசிட்டில் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா 860 நான் இங்கே கொடுத்ததுக்கு 761 757 சரி 751 ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துருது 751 51 61 இதுதான் பிசியில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் பவர் சார்ட்டு படி நார்மலாக இந்த 735 அப்படிங்கிறதுக்கு வரக்கூடிய எண்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 068 அப்படிங்கிறது இருக்குது. அது அப்படியே பறக்கணும்னா 860. ஸோ அந்த அதே மாதிரி பறக்கி தான் நான் வந்து 751 761 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் 860 நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. சரிங்களா? 860 751 761 இவ்வளோ தான் நம்ம எடுக்கிற கணிப்புகள். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து சொல்லப்போனால் நம்மளுக்கு ஆல் போர்டில் சிங்கிள் செட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஆல் போர்டில் 6 தான் வரணும். அப்படி 6 அப்படி வரலன்னா 1. ஸோ இதுதான் நம்மளுடைய கணிப்புகளில் நம்ம வந்து ஆல் போர்டாக பார்க்கக்கூடிய எண்கள். ஓகேங்களா? ஒரு சில நாட்கள் நம்ம எடுக்கிற கணிப்புகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம இந்த ஒரு 2 நாட்களாகவே நம்ம வந்து சின்ன சின்ன இடத்துல வந்து நம்ம கொடுக்குற கணிப்புகளில் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அது நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால் இப்போ ஆல் போர்டில் 6 1 ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 860 751 761 அப்படிங்கிறத விட நம்ம வந்து இந்த கெஸ்ஸிங்கை ஷார்ட் அண்ட் சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஓகே இதெல்லாம் தாண்டி டைரெக்டாக ஒரே ஒரு எண் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காமனாகவே இந்த 735க்கு 7க்கு 4 3க்கு 6 5க்கு 8 ஓகேவா? 7க்கு 4 பவரு இங்கே இருக்குது. சரிங்களா? 3க்கு 6 பவர் 5க்கு 8 பவர். சாதாரணமாக பார்த்தா அப்படியே ஜிக்ஸாக்காக மாற்றி அப்படின்னா 7க்கு 4 3க்கு 6 5க்கு 8. ஸோ 068க்கு நம்ம வந்து 468 இங்கே இருக்குது. ஏற்கனவே 068ங்கிறது கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு 68 அப்படிங்கிறது பார்க்கலாம். அதே மாதிரி 751 761 இவ்வளோ தான் நம்ம எடுக்கிற கணிப்புகள். இதோட நம்ம கணிப்புகளை முடிச்சிடுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 8 அப்படிங்கிற மாதிரி தோணுது. சி போர்டில் 1 அப்படி இல்லைன்னா அந்த 1க்கு 8 பவர் அவ்வளோதான். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் 8 இருக்குது. 1 8 இருக்கணும். அப்படி இல்லைன்னா 8க்கு 1ஆக இருக்கணும். ஸோ இதோட நம்ம கணிப்புகளை முடிக்கிறோம். பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதாவது நண்பா, நம்ம கொடுக்குறதுல பாஸ் அப்படிங்கிறது இல்லை, ஃபெயில் அப்படிங்கிறது இல்லை, முயற்சி அப்படிங்கிறது இருக்குது. அந்த முயற்சி மூலியமாக பல இடத்துல வந்து நம்ம வந்து பாஸ் ஆகிருக்கு நம்ம கொடுக்குற கணிப்புகள். இந்த ஒரு 2 நாட்கள் ஒரு நாட்களில் வந்து சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளுக்கு மாறுது அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக இல்லாமல் அந்த தடையை தகர்த்துட்டு திருப்பி அடுத்து அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு தான் நான் இது மூலியமாக நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம கொடுக்கக்கூடிய கணிப்புகள். பாருங்கள், நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். பாருங்கள், அதே மாதிரி இது இன்னையோட போகிறது கிடையாது. நம்ம பலதரப்பட்ட கணிப்புகளையும் நம்ம எடுத்து தான் ஆகணும். எடுத்து அதுக்கு மூலியமாக எந்த இடத்துல சின்ன சின்ன தவறுகள் இருக்குது, எந்தெந்த இடத்துலலாம் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது 751
761 068 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி 7க்கு 4 அப்படிங்கும்போது பவரும் இருக்குதான். ஸோ சொல்லப்போனால் இந்த 4 எண்களோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.